கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி 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 தளபதி கச்சேரி மாசுங்க 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 வா ஏங்க நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டீம்ல இருந்து இன்னைக்கு ஒரு சிங்கிளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாசான பாட்டுங்க. உண்மையிலே வந்து பாக்குறவங்க எல்லாருமே சத்தியமா சொல்றேன், ஏன்னா பாட்டை பார்த்துன்னு இருக்கும் போதே நானே வந்து வானத்துல பறக்கிற மாதிரி எனக்கே தோணுச்சுன்னா, உண்மையான தீவிரமான விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் இது வந்து செம்ம வைபான ஒரு பாட்டா இருந்திருக்கும். எல்லாருமே வந்து பறந்தீங்களான்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா கன்ஃபார்ம் நீங்க பறந்துட்டு தான் இருந்திருப்பீங்க, வானத்துக்கு மேல போயிட்டு இருப்பீங்க. அவ்வளோ சூப்பரா ஒரு வைபா ஒரு பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல அந்த பாட்டுல வர லைன்ஸ்லாம் இருக்கு பாருங்களா, உண்மையாலே சம வித்தியாசமா இருக்குங்க. அந்த பாட்டு எழுதின அறிவு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், லிரிக்ஸ் சூப்பரா எழுதியிருக்காரு, ஒரு வித்தியாசமா எழுதியிருக்காரு. ஆக்சுவலா விஜய்க்காகவே, விஜய வந்து கெத்தா காட்டணுங்க, மாசா காட்டணும்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த தளபதி கச்சேரி பாட்டை வந்து பார்க்கலாம். அவர் வந்து மாசா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸ் எல்லாம் பிச்சு பெடல் எடுத்திருக்காரு அறிவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மியூசிக் ஏங்க அனிருத்துங்க சம மாசுங்க. இந்த மியூசிக் எல்லாம் நீங்க எங்கேயுமே கேட்டு இருக்க முடியாதுங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு. நீங்க வந்து உடனே வந்து தளபதியோட ஏட்டர்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, எங்கன்னா மியூசிக் எடுத்துட்டு அனிருத் இங்க இருந்து காப்பி வச்சியா, இங்க பாரு இந்த பாட்டு இதோட மிக்சிங் ஆகுது அப்படி இப்படின்னு போடுவாங்க. அதுக்கெல்லாம் மனம் தளராதீங்க. இந்த மியூசிக்கை நான் சாமி சத்தியமா சொல்றேன், எங்கிருந்துமே அனிருத் காப்பி அடிக்கல. இந்த மியூசிக்கே வந்து நீங்க வேற எந்த பாட்டிலும் கேட்டு இருக்க முடியாது. அவ்வளவு வித்தியாசமான மியூசிக் தான். அனிருத் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா பின்னி பெடலத்துறாரு. ஒரு வித்தியாசமான மியூசிக்குங்க. அந்த லைன்ஸும் சரி, அந்த மியூசிக்கோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது அதுல நம்மளோட விஜய் சார் டான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாசா டான்ஸ் ஆடி இருக்காரு. எப்பவுமே விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாவுக்கு போனவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, இப்படி இப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டெப் போட்டுருக்காருங்க. அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இப்போ ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் இல்ல 1 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தான் ட்ரெண்ட் செட்டரா இருக்க போது. அதை வந்து பாத்தீங்கன்னா மோனிகா பெல்லுக்கில ஆடினாங்களே நம்ம பூஜா ஹெக்டே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல டான்ஸ் ஆடி இருக்காங்க. செமையா இருக்குங்க. என்டையர் டீமுக்கு வந்து நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா சமீப காலமா வரதுலாம் ஒரு பாட்டாங்க, என்னங்க பாட்டு வந்து இருக்கு, ஒரு லைனும் புரியல, ஒரு மியூசிக்கும் புரியல, ஒரு டான்ஸும் நல்லா இல்ல. ஆனா ஜனநாயகன்ல இந்த பாட்டு வந்திருக்கு பாருங்க, உண்மையாலே மாசா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இந்த பாட்டுக்கு 10க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 தரலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. பாட்டுக்கே இவ்வளவு தரலாம்னா நீங்க படத்துக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். படம் வந்துச்சுன்னா பிச்சு பெடல் எடுக்கும் போல. சோ we all eagerly waiting for the ஜனநாயகன் மூவி. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பரா இருக்கு. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, பாட்டு நல்லா இல்லையே. அவன் கதறானே, கீழே கமெண்ட்ஸ்ல போயிட்டு அவன் கதறானே, அழுகுறானே, அதெல்லாம் பார்க்கும்போது என் நெஞ்சு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏன்னா நான் உண்மையான வேர்ச்சல் வாரியரு, எங்க தளபதி கச்சேரின்ட்டு ஒரு நல்ல சூப்பர் பாட்டா தருவாருன்னு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறதுலாம் லைன்ஸாங்க. இல்ல நான் கேட்கிறேன், அந்த நண்பா நம்பிய விடவே மாட்டீங்களா, காலத்துக்கும் தூக்கின்னு வந்துட்டீங்க. இப்போ வந்து டே நண்பா நம்பின்னு சொன்னா நம்மள நம்ப மாட்டானுங்களா, கூட வந்து செல்லமேன்னு ஒரு வார்த்தையும் கூட சேர்த்துக்கலாம்டான்ட்டு நண்பா நம்பி செல்லம் கேளலாம். என்னையா லைன் இது? தனக்குன்னு வாழாத, தரத்துல தாழாத, உனக்குன்னு வாரானே, திருத்திட போறானே, தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். எதே உனக்குன்னு வாரானே? யாரு? சார்வால் வந்து நம்மளுக்காக தான் வராரு, அவருக்காக வரல. எங்க அவர் உச்சத்துல இருக்காரு, 300 கோடி 500 கோடி சம்பளம் வாங்குற மனுஷன். சோ அவருக்காக வரல. சார்வால் யாருக்காக வராரு? உனக்குன்னு வரானே, திருத்திட போறானே. சமய திருத்தின்னு இருக்காருல்ல. எப்படி நல்ல வார்த்தை பேசுறவனையும் அசிங்கமா பேசு, பெண்களை நல்லபடி பாக்குறவனையும் கேவலமா பாருன்னு திருத்தின்னு இருக்காரு இந்த சார்வால் அரசியலுக்கு வந்துட்டு. அதுதான் வந்து உனக்குன்னு வரானே, திருத்திட போறானே, பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். நீங்க வந்து விஜய் சார் ஒரு தமிழகத்தின் சாபக்கேடு, உங்களுக்கெல்லாம் இந்த லைன்ஸ் தேவையா? என்னத்தை நீங்க பில்டப்புக்கு வந்து தனக்குன்னு வாழாத, நீங்க யாருக்காக வாழ்ந்துன்னு இருக்கீங்க? நீங்க உங்களுக்காக வாழவே இல்லையா? கோடி கணக்குல சம்பாதிச்சு டாக்ஸே கட்ட மாட்டேன்னு சொன்ன ஒரு கேரக்டர் தான் நீங்க. நீங்க வந்து பில்டப்புக்கு வந்து தனக்குன்னு வாழாத, தரத்துல தாழாத. எஸ், நீங்க உங்க தரத்துல தாழாம தான் இருக்கிறீங்க. சோ இந்த லைன்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்றதுதான் டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ்ஸை நம்ம குத்தாவணுங்க. அதே மாதிரி 6/3க்கு இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. சாமி சத்தியமா சொல்றாங்க, கரெக்டா டைமுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. 6/3 சொன்னாங்க,
6:02:59 கூட ரிலீஸ் பண்ணிருப்பாங்க போல. ஆனா 6:03 1 கூட தாண்டலங்க. கரெக்டா டைமுக்கு டப்புன்னு ரிலீஸ் ஆச்சு. இதே மாதிரி டப்புன்னு நீங்க கரூருக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த 41 உயிரை காப்பாத்திருக்கலாமே விஜய் சார். இன்னைக்கு உங்க இந்த பாட்டை அந்த 41 பேரும் குடும்பத்தோட ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பானே விஜய் சார். ஏன் இதெல்லாம் 6:03 சொன்ன டைம்ல கரெக்டா ரிலீஸ் பண்றீங்க? 6:03 சொல்லிட்டு ஒரு 12:03 ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே? ஏன் 6:03 பல கோடி தொண்டை வெயிட் பண்ணிருப்பான்டா. அந்த டைம்ல நான் அப்படி விட்டேன்னா டிஆர்பி அல்லண்டா, வியூஸ் பிச்சுக்கிட்டு போவேன்டா. நான் வந்து கெத்துரா மாஸ்ரா இப்ப கொஞ்ச நேரத்துல எடுத்து போட்டுருவானுங்க. எப்படியோ ரிலீஸ் ஆன 1 hourல சாதனை படிச்சுதுடா ஜனநாயகன் தளபதி கச்சேரி சாங். டே 1 hourல 1 crore வியூஸ்ரா, டே 1 hourல 10 crore வியூஸ்ரா அப்படின்னு உங்களோட பிரம்மாண்டத்தை நீங்க பூஸ்ட் பண்ணி காட்டணும்ட்டு கரெக்டான டைம்ல வந்தீங்களே. கரூருக்கு கரெக்டான டைம்க்கு ஏன் விஜய் சார் போல அப்படின்ட்டு கொஸ்டினுக்கு மேல கொஸ்டினா பல பேர் 1 மாசமா கேட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு பதில் இந்த விஜய் சார் சொன்னாரா? ஏன் நீங்க தான் துக்கத்துல இருக்கீங்களா? நாங்க தான் வந்து ஒரு ரிக்வெஸ்டே வச்சிருந்தோம்ல, இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணாதீங்க, நீங்க துக்கத்துல இருக்கீங்க விஜய் சார், 41 உயிரை காவு வாங்கியிருக்கீங்க விஜய் சார், படத்தை ஏன் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றீங்க, உங்க ரசிகனை மட்டும் தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொன்னீங்களே விஜய் சார். நீங்க இந்த 41 குடும்பங்களுக்காக உங்க படத்தை போஸ்ட்பான் பண்ணுங்க விஜய் சார். எலெக்ஷன் முடிட்டோம் விஜய் சார், எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்க விஜய் சார் நாங்க கேட்டோம். நாங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கேட்டாங்க. ஏன் விஜய் சார் ஏன் டப்புன்னு ரிலீஸ் பண்றீங்க? இப்போ எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, 40 நாளா அந்த குடும்பங்களை சந்திக்காத விஜய் சார் திடீர்னு மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு சந்திச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்த 1 வாரம் 10 நாள்லயே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா, அப்போ எப்படியாச்சும் நம்ம இந்த பாட்டை ரிலீஸ் ஆகணும், அதுக்கு முன்னாடி இந்த மக்களை சந்திக்கலன்னா நம்மள கலாய்ப்பானுங்க, அதனால பேருக்காச்சு கூப்பிட்டு சந்திச்சிடலாம் அப்படின்னு சந்திச்ச மாதிரி தானே நினைக்க தோணுது. அப்போ உங்க படங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க கூடாது. கரெக்டான டைம்க்கு நீங்க ஷூட்டிங்க்கு போயிடுவீங்க, கரெக்டான டைம்க்கு பாட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க, கரெக்டான டைம்க்கு சிங்கிள் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுவீங்க, எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணுவீங்க. ஆனா உங்களை நம்பி இருக்கும் மக்கள் ரோட்ல நிக்கும் போது அவனுக்கு கரெக்டான டைம்க்கு நம்ம போக மாட்டோம். 8:45 நாமக்கல்ல பேசுவேன்னு சொல்லிட்டு 8:45 தான் சென்னையில இருந்து பிளைட் ஏறுவோம். ஏன்னா எனக்கு தூக்கம் முக்கியம் அப்படின்ற கேரக்டர் தான். நீங்க இந்த பாட்டுக்கு முன்னாடிங்க ஒரு சிங்கிள் பிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்க அந்த பிக்கை பார்த்திருப்பீங்க. விஜய் சார் வந்து இப்படி நின்று இருப்பாரு, உடனே அங்க கும்பலா மக்கள் வந்து அவரை ஒரு ஏக்கத்தோடயோ ஒரு சந்தோஷத்தோடயோ பாக்குற மாதிரி. நான் கூட அந்த இமேஜை பார்த்த உடனே என்ன தெரியுமா நினைச்சேன், இது ஏதோ ஃபேன் எடிட் போலப்பா, படு கேவலமா எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த டீமே சொல்லுது, நோ 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 இட் இஸ் நாட் ஃபேன் எடிட், இட் இஸ் டீம் எடிட், ஜனநாயகன் டீம் எடிட்ன்றாரு. டேய் இவ்வளவு கேவலமா உங்களால தான் எடிட்டே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிக்சர் இருந்துச்சு. அந்த பிக்சர் எப்படி தெரியுமா இருந்துச்சு ஆக்சுவலா, அந்த 41 குடும்பங்களும் விஜய் சார் எங்களை எப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு கதறிட்டு உங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, கரூர்ல செத்து போனாங்களே 41 பேர், அந்த குடும்பங்கள் லாஸ்ட் மூச்சு நிக்கும் போது அந்த குடும்பங்கள் என்ன நினைச்சிருக்கோம் நீங்க சொல்லுங்களேன்? எப்படியாச்சு அம்மா காப்பாத்து அப்பா காப்பாத்துன்னு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. விஜய் சார் எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருங்க, எங்க உயிரை காப்பாத்திருங்க, மூச்சு முட்டுது நாங்க சாவ போறோம், எங்களை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு உயிரும் கதறி ஏங்கி இருக்கும். ஆனா விஜய் சார் நீங்க என்ன பண்ணீங்க, பஸ்ல கிளம்பி சென்னைக்கு போய் ஜாலியா உக்காந்துட்டீங்க. ஆனா இங்க போஸ்டர்ல என்ன போறீங்க, அப்படியே கெத்தா இப்படி மாசா நிக்கிறது, ஒரு கிரௌடே உங்களை ஏங்கி பாக்குறது. என்னையா இது ஆக்டிங், என்ன இது ஆக்டிங்? இந்த பில்டப் உங்களுக்கு தேவையா? இந்த பில்டப் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. சோ டைம்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாருங்க, 6:03 ரிலீஸ் பண்ணிட்டாரு. சரி, இப்ப இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய வந்து ப்ரொமோட் பண்ற பாட்டு தான் இது. வந்து ஒரு சென்ட் ஆஃப் பாட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒரு ஒரு அவர் சிஎம் ஆன பிறகு அப்புறமா வர பாட்டா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த படத்துல கன்ஃபார்ம் அவர் 100% சிஎம் ஆகுறாரு. அதுல என்ன ஒரு லைன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, தளபதிக்கு இந்த பாட்டு எங்க அண்ணன் போல யார காட்டு, தளபதிக்கு இந்த பாட்டு எங்க அண்ணன் போல யார காட்டு, தளபதிக்கு இந்த பாட்டு எங்க அண்ணன் போல யார காட்டுன்னு கேள்வி கேட்கிறாங்க. எஸ், கன்ஃபார்ம் உங்க அண்ணனை போல யாரையும் காட்ட முடியாது. உங்க அண்ணன் ஒரு விசித்திரமானவர். உங்க அண்ணன் சினிமால நச்சுன்னு இருக்கும் போது இந்த 7.5 கூட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களே தூக்கி தூரமா வைக்கும் ஒரு தலைவர் உங்க அண்ணன். இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் மேன். உலக வரலாற்றிலேயே எவனுமோ யாருக்குன்னா கால் உடைஞ்சிச்சுன்னா அவன் வீட்டுக்கு தான் போய் பார்ப்பான், யாருன்னா செத்து போயிட்டா அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்ப்பான். ஆனா உலக வரலாற்றிலே எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு சாதனையை உங்கள் அண்ணன் செஞ்சிருக்கிறார்.
41 குடும்பத்தையும், அந்த குடும்பம் மட்டும் இல்லாம கால் கை ஒஞ்சவன் ஃபுல்லா நொண்டிக்கிட்டு உங்க அண்ணனை வந்து மகாபலிபுரத்துல பாத்துட்டு போனாங்க. சோ எஸ், அந்த லைன் 100% விஜய்க்கு மேப் ஆவது. தளபதிக்கு இந்த பாட்டு எங்க அண்ணனை போல யார காட்டு அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமா சொல்றேன், உங்க அண்ணனை போல யாரையும் காட்ட முடியாது. அதே மாதிரி இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடுறாங்க. ஆசைப்பட்டிருப்பாங்க போல ஜனநாயகன் டீம், எங்க நீங்க நாங்க கூலி படத்துல போயிட்டு மோனிகா பெலுக்கி சாங்குக்கு ஒண்டி நீங்க டான்ஸ் ஆட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கும் நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுவும் டான்ஸ் ஆடணும் கண்டிப்பா நீங்க ஸ்லீவ்லெஸ்ல தாங்க டான்ஸ் ஆடணும். அங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடினீங்களே, இங்க கிரீன் கலர் ட்ரெஸ் உங்களுக்கு தரோம், நீங்க போட்டு டான்ஸ் ஆடுங்கன்ட்டு கிரீன் கலர்ல அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. ஆனா அங்க வேற வெஸ்டர்ன் ட்ரெஸ், இங்க வந்து சாரியில வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு நான் ஆடுற ஸ்டெப் ஆடுங்கன்ட்டு ஆட விட்டாங்க. வேற எதுவுமே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அனிருத் அதே பழைய மாவாச்ச மாதிரியே ஒரு மியூசிக்கை அவர் அங்கேயும் இங்கேயும் இது பண்ணி ஓகே ஒரு வைபா ஒரு சாங்கை ஏற்படுத்தணுன்றதுக்காக கொஞ்சம் லைன் அறிவை வச்சு எப்பா அண்ணனை கொஞ்சம் ஏத்துப்பா, அந்த கொடி கிடின்லாம் எதுனா போட்டு பறக்குது பார் அப்படின்ற மாதிரிலாம் லைனை போட்டு கொஞ்சம் போடுப்பா. இந்த தலைமுறையே எங்க விஜயை நம்பிதான் இருக்கு, பல தலைமுறைக்கு தளபதி பேரை சொல்லும், அந்த மாதிரிலாம் லைனை போட்டு சும்மா தூக்கலாம் ஒரு சூப்பரா குடியா அப்படின்னு ஒண்ணு அறிவும் கொஞ்சம் லிரிக்ஸை போட்டு எழுதியிருக்காரு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பாட்டுல எதுனா பெருசா இருக்கான்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஒரு 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 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த வைப் இருக்கு. மற்றபடி பெருசா வைப் இருக்கா? லிரிக்ஸ் வந்து ரொம்ப நம்மள மெல்ட் ஆக்குற அளவுல இருக்கானா? கண்டிப்பா இல்ல. பிகாஸ் விஜயே நம்மள மெல்ட் ஆக்குறவர் கிடையாது. விஜய்க்கு இனிமேட்டு மெல்ட் ஆக்குற லைன்ஸ் போட்டாலும் அவருக்கு செட் ஆகாது. எந்த ரசிகனும் அதை ரசிக்க போறது கிடையாது. தமிழக மக்களும் அதை ரசிக்க மாட்டாங்கன்றது விஜய்க்கும் நல்லா தெரியும். அதனாலதான் மெல்ட் ஆகுற லைன்ஸ் அதுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.